10th Maths Chapter 2 Numbers and Sequence, exercise 2.7 la 10th sum solve பண்ணலாம். A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? So question வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேன் வந்து ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ருபீஸ் 60,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வருஷம் 5% வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, 5th இயர் அப்போ அவங்களோட சேலரி எவ்வளோ, அந்த பர்சனோட சேலரி எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி அது நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், ஏன்னு எடுப்போமா, ஸ்டார்டிங்னால ஏன்னு எடுப்போம். அது வந்து ருபீஸ் 60,000. அதுக்கப்புறம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 5%. இப்போ ஃபஸ்ட் இயர் அவங்க ஜாயின் பண்ணும்போது 60,000 சேலரி வாங்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் இயர் முடியும் போது ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சேலரியிலேருந்து ஒரு 5% இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5%னா 5/100 இன்டூ சேலரி அமௌண்ட்டு 60,000. ஸோ 2 0 கேன்சல் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 × 600. 5 × 600. 6 5s 30. இந்த 2 0 அப்படியே வரும். ஸோ 3,000 rupees. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி ஃபார் த செகண்ட் இயர். இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் இயரோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும்னா, இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங் சேலரி இருந்ததா 60,000. அது கூட ஃபஸ்ட் இயர் ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 63,000. அடுத்தது செகண்ட் இயர் சேலரியில் 5% இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 63,000ஓட 5% இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது 5/100 இன்டூ 63,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 × 630. இது நம்ம எப்படி எழுதலாம், 630 × 5ன்னு எழுதிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 630 × 5, 5 0s 0, 5 3s 15, 5 balance 1, 6 5s 30, 30 plus 1 31. ஸோ rupees 3,150. இப்போது தேர்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் ஃபஸ்ட்டு சேலரி இருக்கும் அப்படின்னா 63,000. ஓகேவா? எவ்வளோ, செகண்ட் இயர் ஸ்டார்டிங் சேலரி 63,000 ப்ளஸ் அதில் நம்ம ஒரு 5% இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த 5% அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் தேர்ட் இயரோட ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ 66,150. இப்போது இது மூணுமே பார்த்தா நமக்கு ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் சேலரியும், செகண்ட் இயரோட ஸ்டார்டிங் சேலரி, தேர்ட் இயரோட ஸ்டார்டிங் சேலரி 3 டேர்ம் மாதிரி இருக்கா. ஸோ இதை வச்சு ஒரு ஜிபி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, 60,000, 63,000, 66,150. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தோன்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 60,000. அதுக்கப்புறம் நமக்கு ஆர் வேணும். ஓகேவா? ஏன்னா ஜிபியில் நெக்ஸ்ட் ரேஷியோ, காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2/T1. 63,000/60,000. 3 0 கேன்சல் ஆகிடுமா? 63/60. ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 2s 6, 3 1s 3. 3 2s 6 இந்த 0. ஸோ 21/20 ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 6. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த பர்சனோட சேலரி 5th இயர் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களா. அந்த பர்சனோட சேலரி 5th இயர் அப்போ எவ்வளோ இருக்கும் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ T5 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? T5 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ T5னா TN ஃபார்மேட் இல்லையா. ஸோ TNோட ஃபார்முலானா A × R⁻n−1 இல்லையா. A × R⁻n−1. n-1னா 5 - 1. இது வந்து 4 ஆகுமா. அடுத்தது 60,000 × 21/20. இந்த பவரில் 4 இருக்கா. அப்போ அதை 4 டைம்ஸ் எழுதணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா. 1 2 3 4. 4 0க்கு இந்த 4 0மே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியும் அண்ட் டிவைட் பண்ண முடியும். சரியா? பை 4 2 இருக்கா கீழே, 2 × 2 × 2 × 2. ஓகேவா? இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 3s 6. அடுத்தது இங்கே 3மே 2 இருக்குது, இங்கே எல்லாமே 21 3 இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகாது இல்லையா. 3 × 21 × 21 × 21 × 21 by 2 2s 4, 4 2s 8. இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு 21 × 3. 3 1s 3, 3 2s 6. ஓகேவா? இப்போ 63. நெக்ஸ்ட்டு 63 × 21 பண்ணலாமா. 1 டேபிளில் ஸோ அப்படி வருமா. அடுத்தது 2 டேபிள், 2 3s 6,
2 6 12, 3 12, 3 1. So 1 3 2 3 into 21. Now 1 3 2 3. ஏன்னா 1 பண்ண அப்படி தானே வரும். நெக்ஸ்ட் இப்போ 2 பண்ணுறோமா, 2 3s are 6, 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2. ஆட் பண்ணலாமா, 3 8 7 7 2. அடுத்தது லாஸ்ட்டாக இப்போ இன்னொரு 21 இருக்கா. ஸோ 21 ஃபஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிடலாமா, ஏன்னா 1 டேபிள் தானே. அடுத்தது இப்போ 2 டேபிளால் பண்ணணும். 2 3s are 6, 8 2s are 16. ஸோ 6 பேலன்ஸ் 1, 7 2s are 14, 14 plus 1 15, balance 1, 7 2s are 14, 14 plus 1 15, 5 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5, 3 8 plus 6 14, balance 1. So 7 plus 7 14, 4 balance 1. 7 plus 5 12, 12 plus 1 13, 3 balance 1, 7 8, இது 5. Okay, so 5,83,440, 5,83,443 by 8. இப்போ அதை வந்து 8 டேபிளால் டிவைட் பண்ணணும். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாமா. 8 7s are 56. ஸோ 58ல் 56 சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 2. 8 விட 2 சின்ன நம்பரா, ஸோ இந்த 3 இறக்கிக்கலாம். இப்போ 23. 8 3s are 24 ஆகிடும். அதனால் 8 2s are 16 போடலாம். ஸோ 23ல் 16 சப்ராக்ட் பண்ணால் 7. 8 விட 7 சின்ன நம்பரா, ஸோ அடுத்தது 4 கீழே இருக்கணும். இப்போ 74. 8 9s are 72. 74 minus 72 2. 8 விட 2 சின்ன நம்பர், ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு 4 என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாமா. ஸோ 8 3s are 24 சப்ராக்ட் பண்ணால் 0. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரே ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த 3 நம்ம இறக்கியாச்சு. ஓகேவா. இப்போ 8 விட 3 வந்து சின்ன நம்பர், எனக்கு இன்னொரு நம்பர் தேவைப்படுது. ஓகேவா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 போடணும். சரியா. இப்போது 8 டேபிளில் 30 பார்த்தீங்கன்னா 8 3s are 24 போடலாம். ஓகேவா. ஏன்னா 8 4s are 32 ஆகிடும். ஸோ 8 3s are 24. ஸோ 30 minus 24 6. ஏற்கனவே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோமா, ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ 16 ஆகிடுமா. 8 7s are 56. ஸோ 16 minus 56 4. ஏற்கனவே பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 போடலாம். இப்போ 40. 8 டேபிளில் 40 வந்து 5 டைம்ஸ் வரும் இல்லையா. ஸோ 8 5s are 40 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ 72930.375 நமக்கு வந்த கோஷன்ட்டு. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு அடுத்த நம்பர் பார்த்தா 5 இருக்குது. 5ஓ இல்லை அதுக்கு மேலேயோ இருந்தால் 5 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஒன்று என்ன பண்ணலாம், முன்னாடி கொடுத்துடலாம். ஓகேவா. அப்போ இங்கே 5ல் ஆரம்பிக்குதா, 5 இருந்தாலும் 5க்கு அபோவ் இருந்தாலும் ஒன்று கொடுக்கலாமா. ஸோ இங்கே 1 கொடுத்துட்டா 7 + 1 8. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 8. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 5th இயர் ஸ்டார்டிங் சேலரி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சேலரியோட 5% இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல. ஸோ 72,930.38 rupees அதோட 5%. அப்போ 5/100. சரியா. 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 5 2s are 10, இந்த 0 அப்படியே வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்னா 20 டேபிளாலேயே டிவைட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், 20 டேபிளாலேயே டிவைட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாமா. 20 into 3s are 60. ஸோ 72ல் 60 மைனஸ் பண்ணால் 12. 20 விட 12 வந்து சின்ன நம்பரா, ஸோ இந்த 9 அப்படியே இறக்கிக்கணும். ஓகேவா. அடுத்தது 20 into 6 போட்டுக்கலாம், ஏன்னா 120 வரும் இல்லையா. ஸோ 20 into 6 120 சப்ராக்ட் பண்ணால் 9. ஸோ இந்த 3 இறக்கிக்கலாமா. இப்போ 93. 20 into 4 போட்டுக்கலாம், ஸோ 80. ஓகேவா. 20 into 5 போட்டோன்னா 100 ஆகிடும். ஸோ 4s are 20 into 4 80. ஸோ இப்போ இந்த சப்ராக்ட் பண்ணால் 13. அடுத்தது இந்த 0 அப்படியே இறக்கிக்கலாமா. நெக்ஸ்ட் இப்போது 20 into 6 டைம் போட்டால் 120 கிடைக்குமா. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 10. அடுத்தது இந்த 3 இறக்கிக்கணும். ஓகேவா. இப்போது இதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு பாயிண்ட் வச்சிடணும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 103. ஸோ 5 டைம்ஸ் போட்டால் 100 வரும். ஏன்னா 20 into 5 100 சப்ராக்ட் பண்ணால் 3. அடுத்தது இந்த 8 அப்படியே இறக்கிக்கலாமா. ஸோ 38. 20 into 2 போட்டாலும் 20 into 2 போட்டால் 14 ஆகிடுமா. ஸோ 20 into 1 டைம் போட்டால் 20 சப்ராக்ட் பண்ணால்
8. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரும் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸோ 3646.51 rupees 3646.51 3646.51. இது வந்து 5% இன்க்ரிமெண்ட். ஸோ கொஷினில் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டு கூட 5th இயரோட ஸ்டார்டிங் சேலரியை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5th இயரோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, 72,930.38 ருபீஸா? அது கூட அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நம்ம செஞ்சோம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவோ அது கூட ஒரு 5% என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் 5th இயரோட ஸ்டார்டிங் சேலரி அது கூட 5% இன்க்ரிமெண்ட். இது ரெண்டையும் நம்ம ஏன் இங்கே ஆட் பண்ணுறோன்னா, அவங்க கேட்டிருக்கிறது ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 5 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது எவ்வளோ இருக்கும்னா 5th இயரோட ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 5% இன்க்ரிமெண்ட். ஓகே, 3646.51. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது rupees 76,576.89 கிடைக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 5 விட அதிகம் இல்லையா? ஸோ 5 and above இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே 1 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 தானே இருக்குது. ஸோ இங்கே 1 கொடுத்துட்டா 6 + 1 7 ஆகிடுமா? ஸோ 76577. ஸோ 5th இயர் முடியும் போது இதுதான் அவங்களோட சேலரி. ஓகேவா?